தென்னிந்தியாவின் அடர்ந்த காடுகளின் நடுவில் மனிதர்கள் தொடாத ஒரு இடம் ஒரு கதையை மறைத்து வைத்திருக்கிறது. அங்கு ஒரு பழமையான லிங்கம் அமைதியாக காலத்தை காத்து கொண்டிருக்கிறது. அதே காடில் ஒரு வேட்டக்காரன் வாழ்ந்தான், கண்ணப்ப நாயனார். விதிகளை அறியாதவன், ஆனா உணர்ச்சியை மட்டும் அறிந்தவன். ஒரு நாள் அவன் வேட்டைக்கு செல்லும் வழியில் ஒரு லிங்கம் அவனுக்கு தென்பட்டது. அந்த ஒரு சந்திப்பு அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அவன் வழிபாடு உலகம் ஏற்றுக்கொள்ளும் வழிபாடு இல்லை, ஆனா அது அன்பை தாண்டிய ஒன்றாக இருந்தது. அவன் செய்த ஒவ்வொரு செயலும் ஒரு தெய்வத்தின் கவனத்தில் இருந்தது. ஒரு நாள் அவன் செய்யும் செயலை பார்த்த ஐயர் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நொடியில் அமைதி உடைந்தது. லிங்கம் இரத்தம் வடிக்க ஆரம்பித்தது. அவன் பயப்படவில்லை, அவன் கவலைப்பட்டான். என் சாமிக்கு காயம். ஒரு நொடியும் யோசிக்காமல் அவன் தன் கண்களை கொடுத்தான். அந்த நொடியில் அவனுடைய அன்பு ஒரு அதிசயத்தை உருவாக்கியது. ஆனால் இது முடிவல்ல. அவன் ஒரு முடிவை எடுத்தான். இது திரும்ப முடியாத பாதை. அவன் பார்க்கும் இந்த உலகத்தை விட்டுவிட்டு பார்க்க முடியாத ஒரு நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தான். அந்த நொடியில் நேரம் நின்றது. சிவன் நேராக முன் வந்தார். போதும், அன்பு எல்லாவற்றையும் கடந்துவிட்டது. கண்ணப்ப நாயனார். பக்தி என்பது எப்படி வழிபடுகிறோம் என்பதல்ல, எவ்வளவு உண்மையாக நேசிக்கிறோம் என்பதுதான். கண்களை கொடுத்தவன் இன்னும் கடவுளோடு வாழ்கிறான்.